கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 18வது வசனம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல்மனச்சாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். எனக்கருமையானவர்கள், இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எவ்வளோ பெரிய ஒரு மேன்மையான ஒரு அப்போஸ்தலன் இந்த இடத்துல சொல்லும் பொழுது சொல்றார், எனக்காகவும் நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, மறந்துடாதுங்க. ஏனென்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், நாங்கள் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம். இன்றும் எனக்கருமையான தேவ பிள்ளையே, நம் யாருக்காகலாம் ஜெபம் பண்றோம்? நம்முடைய வாழ்க்கையில நமக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கோமா? தினம் ஆண்டவரே எனக்கு அதை தாங்க, இதை தாங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, நான் மேலே வரணும், இன்னும் மேலே போகணும், இப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமா? நம்ம ஊழியங்களுக்காக நம்மை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். 2ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், கட்டப்பட்டிருக்கிறவர்கள் போல் அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் நாமும் கூட அநேக காரியங்களிலே கட்டப்பட்டவர்களாக இருக்கிறபடியினால் நாம் கர்த்தருக்கு முன்பதாக அவருக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனக்கருமையானவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். முதலாவது, நாம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊழியர்களுக்காக, ஊழியம் செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். முதலாவது, நல்மனசாட்சியோடு கூட இருக்க வேண்டும். 2வது, எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, யாரையாவது விழுங்கலாம் என்று சொல்லி பிசாசானவன் வகை தேடி தெரிந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம தான் ஊழியத்தை தாங்கணும், நம்ம தான் ஊழியர்களை தாங்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, என் பணத்தை கொடுத்து தாங்கிட்டா போதும். அப்படி அல்ல அருமையானவர்களே, பணத்தை காட்டிலும் நம்முடைய ஜெபம் நிச்சயமாக அவசியம். இன்று நம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோமா? ஊழியங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிறோமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தெய்வ சமூகத்தில் போராட ஆரம்பி. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறாண்டவரே, இந்த ஊழியங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீ கைமா இருப்பாரு, ஆண்டவர் கொடுப்பார். நம்ம பணத்தை கொடுத்து அவர்களுக்கு தாங்குவதை காட்டிலும் உன்னுடைய ஜெபம் தான் முக்கியம். ஊழியம் கட்டப்பட வேண்டுமானால், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், இன்று நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, நாம் ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும். சத்துருவானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி தெரிந்து கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளையே, உன்னுடைய முழங்காலின் யுத்தத்தை ஆரம்பிப்பாயா? ஜெபிக்க ஆரம்பிப்பாயா? கர்த்தருடைய சமூகத்தில் இணையலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம்ப்பா. பாதையை விட்டு விலகேறக்கூடாது ஆண்டவரே. உலகத்தின் லௌகிக காரியங்களில் விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. பணத்திற்காக ஆண்டவரே மற்றும் ஆசாபாசங்களுக்காக விற்றுவிடக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொருவரை சுற்றிலும் வெளியடை இரத்த கொட்டையின் ஆளுகைக்குள்ளாய் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே.